ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்தது இவ்வளோ நேரம் இயற்கையான இந்த சத்தங்களை நீங்கள் கேட்கும்போது நான் லிசன் பண்ணுற மாதிரி நீங்களும் இந்த சத்தங்களை கேட்கணுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ நேரம் வாய்ஸ் ஓவர் போடல. ஸோ இது செகண்ட் டே ஆஃப் ஃபார்ம் வில்லே இன் கொடைக்கானல் சீரீஸ். ஸோ ஃபார்ம் வில்லே கோம்பைக்காடு அப்படின்ற ஒரு ஃபாரஸ்ட்க்கு நடுவில் இருக்குன்றது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி காலையில் எழுந்ததுமே எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக காஃபி ரெடியாக இருந்தது. ஸோ வில்லாவை விட்டு வெளியே வந்தோடனே அந்த மலைகளை பார்த்துட்டே நிசப்தமான அந்த இடத்துல இந்த காஃபி குடிக்கிறது இருக்குது பாருங்கள், அது அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல். ஒரு யோகா பண்ணுறதுக்கு ஈக்குவலான ஒரு ஃபீல் கிடைக்கும் நம்ம நேச்சரை பார்த்துட்டு ரிலாக்ஸ் பண்ணும்போது. ஸோ இன்றைக்கி என்னோட டே எப்படி போகுது, நான் எங்கெல்லாம் போகிறேன், என்னெல்லாம் பார்க்க போகிறேன்றது என்னோட நீங்களும் ட்ராவல் பண்ணுங்க. போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஃபார்ம் விசிட் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் போயிட்டுருக்கேன். காலையிலே நடக்க வச்சுட்டாங்கப்பா. இவங்ககிட்ட இது ஒன்று தான் குட் ஹேபிட். நல்லா வாக்கிங் போகலாம். காலையிலே நடக்க வைக்கிறாங்க பாருங்கள். அவ்வளோ கீழே இறங்கி இப்போ போகணும். அத்தி மரமா? ஓகே ஓகே. ஃபுல்லாக அவங்களோட ஃபார்மை வந்து சுற்றி காட்டுறாங்க. அரவுண்ட் இது வந்து ஒரு 35 ஏக்கர். ஸோ ஃபுல்லாக ஒரே சிங்கிள் ப்ராப்பர்ட்டி. ஸோ அதுதான் இப்போ நம்ம வந்திருக்க இடம். ஓகே, பார்க்கலாம் போயிட்டே. ஆனால் பியூட்டிஃபுல்லான ஒரு இடங்க. ஆக்சுவலி கொடைக்கானல் பார்த்தீங்கன்னா நல்லா பிஸியாக இருக்கும் எப்போவுமே. ரொம்ப ஒன்றும் நம்ம லோன்லியாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்காது. க்ரௌடடான ஏரியாவாக தான் இருக்கும். ஆனால் நான் யூனிக்காக ஸ்டே பண்ணணும், எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது, எனக்கு லோன்லியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, உங்களோட பிஸி ஷெட்யூலான லைஃப்லேருந்து ஒரு பெரிய பிரேக் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி சூஸ் பண்ணலாம். இது மேலே பார்த்தீங்கன்னா நான் நேற்று சொல்லலாம், இது வந்து கிளாஸ் ஹவுஸ் மாதிரி ஒரு 3 செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறது. அது இப்போ நம்ம போகலாம் அவங்க ஃபார்மை நோக்கி. இது ஃபுல்லாக எல்லாமே அவங்க ஏரியா தான். ஸோ அப்படியே போயிட்டு அவங்களோட ஃபார்மை ஒரு விசிட் பண்ணிவிட்டு வரலாம் மக்களே. எப்படி இருக்குது? செமல்ல. இது பார்த்தீங்கன்னா ஃபார்ம் மில்லோட போர்டிங், அதாவது என்னென்ன இருக்குது அப்படின்றதுக்காக ஒரு போர்டிங் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ ஆஷ்பலியார், ஆஷ் கேட்டில் ஃபார்ம், மவுண்டன் சேலட்ஸ், ட்ரீ ஹவுஸ், மட் ஹவுஸ், இது எல்லாமே மேலே. ஸோ நம்ம மேலே என்ன இப்போ கீழே இறங்கி வந்திருக்கோம். ஸோ இப்போது என் பையன் அதுக்குள்ளே வா 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 அப்படின்றான். சரி போகலாம் வாங்க மக்களே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் இங்கே அதை விட ஒரு பயங்கரமான ஸ்டே. அதாவது என்ன தெரியுமா, ட்ரீ ஹவுஸ் ஸ்டே. இது பார்த்தீங்கன்னா அங்கேயாவது மவுண்டன் சேலட்டு அப்படி இப்படி சொல்லிட்டு அது ஒரு 5-6 கேபின் அங்கே பக்கத்துலேயே இருக்கும். இந்த ட்ரீ ஹவுஸ் பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க ட்ரீ ஹவுஸ் சூஸ் பண்ணிங்கன்னா. ஏலக்காய் காட்டுறாங்க வாங்க, ஏலக்காய் செடி பார்ப்போம். இது என்ன செடி? காஃபி பீன். ஓகே, இது ஃபுல்லாக காஃபி பீனா? அது ஏலக்காய் கீழே பாருங்க இருக்கும். காஃபி பீன் பார்த்தாச்சு. வரேன். ஓ காட்டுங்க பா. ஃப்ரெஷ் ஏலக்காய் மக்களே, நம்ம காஞ்சி போய் தான் பார்த்துருப்போம். செம்ம ஃப்ரெஷ் இது. ஏலக்காய் ஸ்மெல் பண்ணுறது அது ஒரு வேறு டிஃப்ரெண்ட்டுங்க, செம்மையாக இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறதும் ஒரு சாலட் தான். அந்த சாலட் போகிற ரூட்டு தான் இது. எப்படி பயங்கரமாக இருக்குல்ல, ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. செம்ம யூனிக் ஸ்டேங்க இதெல்லாம் சூஸ் பண்ணிங்கன்னா. இதுதான் ரெடி ஆகிட்டுருக்கு. இட்ஸ் ஆன் கன்ஸ்ட்ரக்ஷன் மக்களே. நான் இதுக்கு மேலே போகல. டே பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. அதோட கண்டினியூஷன் தான் இது. பயங்கர யூனிக்கான ஸ்டே, அதை விட செம்மையாக இருக்கும். இது வந்து ட்ரீ ஹவுஸ் பேட்டர்ன். ஸோ அங்கே வந்து மவுண்டன் சேலட் பார்த்தீங்களா, அதுலேயாவது ஒரு 5-6 ஸ்டே எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி சேர்ந்தா போல் இருக்கும். இன்னும் எனக்கு யூனிக்காக வேணும், யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூ கேன் கோ ஃபார் திஸ் ட்ரீ ஹவுஸ். சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க. நேற்று அங்கேயே எனக்கு நைட் அவ்வளோ பயமாக இருந்ததுன்னு நான் சொன்னேன். அப்போ இதுக்குள்ளே நைட் ஸ்டே இருந்தால் எப்படி இருக்குன்றதை யோசிச்சு பாருங்கள். வாங்க மேலே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாம்பிலே வந்தால் எல்லாமே அட்வென்ச்சர் தாங்க. ஏறிட்டு இதில் நான் எப்படி இறங்க போகிறேன்னு தான் தெரியல. எப்படி ஏறீங்களோ அதே மாதிரி இறங்கணும். அந்த வாரத்தில் இறங்கணும். ஓகே, காட்டுக்குள்ள ஒரு மர வீடுன்றது இதாங்க. ட்ரீ ஹவுஸ் உள்ள போகலாம் வாங்க. ஸோ திஸ் இஸ் வெரி யூனிக் ஸ்டே. த்ரில்லிங்கான ஒரு ஸ்டே. இந்த ட்ரீ ஹவுஸில் கண்டிப்பாக கிடைக்கும்ப்பா.
பகல்லையோ நிசப்தமாக இருக்குது. ஒன்லி அந்த பேர்ட்ஸ் கத்துற சவுண்ட் மட்டும்தான் நம்மளுக்கு கேட்குது. குட்டி குட்டி பூச்சிங்க, அதுதான் சூப்பர். ஆக்சுவலி இது ஊஞ்சல் மாதிரி. ஓ, ஷேக் வேறு இருக்குது மக்களே பெட்டு. இதெல்லாம் சூப்பராக இருக்குது. நல்லா வுட்டில் ஒரு ட்ரீ ஹவுஸ், ஒரு டீசெண்டான ரெஸ்ட் ரூம் கூட நல்லா இருக்குது. ஆனால் நம்ம சும்மா எடுக்க தானே வந்திருக்கோம், அதனால் வந்து பவர் இன்னும் கொடுக்கல. ரெஸ்ட் ரூம் நல்லா இருக்குது, சூப்பராக. நம்ம அங்கே எப்படி மவுண்டன் ஷாட்டில் பார்த்தோமோ அதே மாதிரி தான். ஓகே அப்படி நான் கேட்டேன் சேஃப்டி ப்ரிகாஷன் எப்படிங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலி உள்ள ஒயர்லெஸ் இருந்திருக்கு, நான் அதை கவனிக்கல. ஸோ அந்த ஒயர்லெஸில் நம்ம கால் பண்ணால் ஃபியூ மினிட்ஸில் வந்துடுவாங்க. ஸோ சேஃப்டிக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. லைட்டிங்ஸ் ஃபுல்லாக இருக்குது. அது இல்லாமல் அந்த ஃபென்சிங் கூட வந்து எலக்ட்ரிக்கலில் தான் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லாயிருக்கும். சேஃப்டி கேரண்டி தான் நம்மளுக்கு. எப்போவுமே இங்கே ஒரு 15 மெம்பர்ஸ் வந்து இங்கே நம்மளுக்கு கேர்டேக்கர் மாதிரி இங்கேயே இருக்காங்க. ஸோ அதனால் எந்த ப்ராப்ளமுமே இல்லை. தாராளமாக வந்து இங்கே ஸ்டே பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். யூனிக் அண்ட் டெரிஃபிக் ஒரு அட்வென்ச்சரான ஒரு த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். வாங்க. காஃபி ட்ரீலேருந்து எடுத்த காஃபி கொட்டைகள் செம்மையாக இருக்குல்ல. அத்திப்பழம், ஃப்ரெஷ்ஷான அத்திப்பழம். சென்னையில் கூட கத்திங்களா, இதை எப்படி சாப்பிடணும் கூட தெரியாமல் நம்ம சாப்பிட்ருக்கோம். ஆக்சுவலி இதை வந்து கட் பண்ணி தேனில் ஒரு வச்சு தான் சாப்பிட்ணும் அப்படின்றாங்க இங்கே கார்டனர் எல்லாருமே. வீட்டாக இருக்குதா? ஆமாம்ப்பா, இது அப்படியே தான்ப்பா சாப்பிடுவோம். அப்போ இதெல்லாம் புழு. ஸோ அதனால தான் தேனில் ஊற வச்சு சாப்பிட்ணும். அதோட கடவுளே, ஒரு பழத்தை சாப்பிட கூட தெரியாமல் வாங்கி சாப்பிட்ருக்கோம். சரி, இனிமேல் யாரும் அத்திப்பழம் வாங்கினீங்களா தேனில் ஊற போட்டுட்டு அப்புறமா சாப்பிடுங்க. நம்ம சாப்பிட்ற இந்த வெள்ளை கலரில் இருக்கிறதெல்லாம் புழுவோம். சரி வாங்க போவோம், அடுத்து என்ன காட்டுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ நான் சொன்னேன்ல இந்த கிளாஸ் ஹவுஸ் வியூ, அதுதான். இதிலேருந்து பார்த்தா எப்படி வியூ, வேறு லெவல் வியூ. அது நடந்து போய் காட்டலாம் தான் தோணுது மக்களே, ஆனால் என்னால் முடியல, ரொம்ப மூச்சு இறக்கிது. அதனால் நான் இங்கேருந்தே காமிச்சிடுறேன். போகலாம் வாங்க. என் கையை பாருங்கள் மக்களே, விரல் நான் எங்கே காட்டுறேன்ட்டு. இப்போ நம்ம அங்கே தான் அவ்வளோ தூரம் இறங்கி போயிட்டு தான் நான் அதுதான் அந்த ட்ரீ ஹவுஸ் நான் காமிச்ச லொக்கேஷன். அங்கேருந்து அவ்வளோ தூரம் ஏறி இப்போ மேலே வந்திருக்கோம். வாங்க போவோம். ஓகே, இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் வந்தாச்சு. ஸோ ரெடியாக இருக்குது, என்ன இருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க. இட்லி, இது சுஷ்மான் இட்லி. ஓ, ஷெஸ்வான் இட்லி, சூப்பர். கிச்சடி, இது ஒரு சட்னி, இது ஒரு வெரைட்டி சட்னி, புதினா. ஓகே ஓகே, ஒயிட் சட்னி, க்ரீன் சட்னி, சாம்பார், லெமன் மின்ட். ஓகே ஓகே, அப்புறம் பஜ்ஜி, தென் லாஸ்ட்டாக ஒரு ஃப்ரூட். ஓகே. ஸோ மார்னிங் மவுண்டன் சாலட் வியூ. அப்படியே இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வேண்டியது தான். எங்கன்னா இங்கே பாருங்கள், இப்படி ஒரு வியூவில் செம்மையாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட். எப்படி சான்ஸே இல்லைல்ல. ஏடன் எப்படி இருக்கு பிரேக்ஃபாஸ்ட்? இந்த வியூ யோசிச்சு பாருங்கள், வேறு லெவலில். வாங்க, வந்தால் தான் புரியும். வந்து ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அப்போ இப்போ சாப்பிட்டு வந்துடுறேன். ஷெஸ்வான் சாப்பிடு. சாப்பிடு. அது என்னது மோனா? சுஷ்மான் இட்லி. என்ன இட்லி? சுஷ்மா இல்லை, அது ஷெஸ்வான் சொல்லு. சுஷ்மா இட்லியா? பார்த்துக்கங்க மக்களே, இதுக்கு பேர் தான் சுஷ்மா இட்லி. என் பையன் வச்ச பேர். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு முடிச்சதுமே அடுத்த ட்ரெக்கிங் கூட்டிகிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ இப்போ போகிறது ரொம்பவே ஒரு முக்கியமான பயங்கரமான த்ரில்லிங்கான ஒரு அட்வென்ச்சரஸான ட்ரிப்புன்ட்டாங்க. எங்கடா கூப்பிட்டு போகிறீங்கன்னா வந்து ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ் காட்ட போகிறோம் அப்படின்னாங்க. அது வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிறது வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி இல்லையா. ஸோ அதனால் நம்ம சுற்றி பார்க்குற இடமுமே வந்து நம்மளுக்கு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே இருக்கிற இடமா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற ஒரு ப்ரைவேட் ஒரு ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ் அந்த ஏரியாவுக்கு தான் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இன்றைக்கான ஜீப் சஃபாரி ரெடி. அவ்வளோதான், அப்படியே நாங்கள் குலுங்கி போக வேண்டியது தான். இப்போவே ஆரம்பமே பயங்கரமாக இருக்குது. போவோம், இன்னும் எவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போக போகிறாங்கன்னு தெரியல. ஸோ அப்படியே த்ரில்லிங்காக அப்படியே ஜாலியாக எங்களோட நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். வாங்க போகலாம் மக்களே. நேற்று நான் ஒரு ஃபால்ஸ் காமிச்சேன்ல, பாகுபலி ஃபால்ஸ்னு. அதை பாருங்கள், அதோட லாங் வியூ தான் அது. அங்கே அவ்வளோ மேலே தான் என்னை கூப்பிட்டு போனாங்க நேற்று. ஸோ இந்த மாதிரியான அட்வென்ச்சர்ஸ் நிறைய இருக்கும், வாங்க பார்க்கலாம். 60 செகண்ட் போதும், ரொம்ப வா.
உங்களெல்லாம் வச்சு எடுத்துருவேன். பேர் முக்கியம். ஆஹா, இந்த இடம் தான் நினைச்சேன். இந்த இடம் தான் நான் வீட்டு சுத்தத்துல பார்த்தேன். கரெக்டா போன கொடுத்துருங்களா? நம்ம போறோம்ல அங்கேயே வெயிட் சுத்து வந்துருக்காரு. ஆமா, அவர்கிட்ட பார்த்தேன் நான். அவர் இன்னும் ஒரு படி போய் கீழே இறங்கி நின்ட்டாரு. ஜீப்பு கிராஸ் ஆகிறத எடுத்தாரு அவரு. அப்படி எடுத்தாரு. ஆமா, நம்மளாவது பாசிங் தாங்க. ஐ மீன் நம்ம போறது சுத்தி காட்டுறோம். வரும்போது அந்த ஐடியா பண்ணிக்கலாம். ஆனால் மறந்துடாதீங்க, யாராவது ஒருத்தர் முன்னாடி போயிட்டு எடுத்து கொடுத்துருங்க. ஓகே மக்களே, இப்போ இவ்வளோ தூரம் பயணத்துக்கு அப்புறம் எங்கள் ஜீப் இங்கே பார்க் பண்ணியாச்சு. இப்போ இனி மேலே நடக்க வேண்டியது தான். ஸோ கொடைக்கானலோட ஒரு செம்ம ஹிட்டன் பிளேஸ், ஹிட்டன் வாட்டர் ஃபால்ஸ், அதுதான் இப்போது போயிட்டுருக்கோம். ஸோ ஃபார்ம் வில்லேஜ் டீம் நம்மளை ஸ்பெஷலாக கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ பார்க்கலாம் அந்த ஹிட்டன் வாட்டர் ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு. ஓகே, ஆரம்பமே சறுக்குது, அதான் வீடியோ சறுக்கிடுச்சு. போகலாம் வாங்க. சுமார் இப்போ ஒரு கிலோமீட்டர் நடந்து போனால் 2 கிலோமீட்டர் தான் தெரியல, இன்னும் போகுது. போகலாம் வாங்க. ஆனால் எல்லாம் அந்த ஹிட்டன் ஃபால்ஸை பார்க்கணுன்ற ஆசை தான். அந்த ஆசையில் தான் போயிட்டுருக்கேன். என் கூட நீங்களும் டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணி பாருங்கள் அந்த ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு. போகலாம். இப்போ நான் ஏன் இந்த இடத்துல நின்று இருக்கேன்னா, அந்த அருவியோட சத்தம் எனக்கு இங்கேயே கேட்க ஆரம்பிச்சிருச்சு. நான் எதுவும் பேசலை, ஜஸ்ட் அதை அப்படியே கேளுங்க, கேட்க மட்டும் செய்யுங்க. போலாமா? கீழே தான் இருக்குன்னு நினைக்கிறேன், கேட்குது. போவோம் வாங்க பார்க்கறதுக்கு. இவ்வளோ தூரம் மேலே ஏறி எப்படி வந்தேன்னு தெரில, வந்துட்டேன். இன்னும் போகணும். இவ்வளோ கடினமான பயணங்களை தாண்டி ஒரு அழகான நீர்வீழ்ச்சி, அந்த ஒரு சந்தோஷம்தான், அதுக்காக தான் போயிட்டுருக்கேன். வாங்க போகலாம். இவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணுறீங்கன்னு தெரியுது. ஸோ அதுக்கு முன்னே மறக்காமல் என்னோடய சிந்து ஆலிவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் போட்டுருங்க, ஒரு ஷேர் தட்டி விட்டுருங்க. ஸோ உங்களை மாதிரி எல்லாருமே பார்த்து சந்தோஷப்படுவாங்க. தெரியாத சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். நம்ம வாழ்க்கையில் இன்னும் நிறைய நம்ம பார்க்காம இருந்திருப்போம். ஸோ அது மாதிரியான ஒரு இடம் தான் இப்படி, இதெல்லாம் எனக்கு அப்படி தான். ஸோ என்ன மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க, ஸோ தட் எல்லாருக்குமே இது ரீச் ஆகும். வாங்க போகலாம். அழகான நீர்வீழ்ச்சியை பார்க்க இன்னும் நடக்கணும். அதாவது மக்களே, யூஸ்வலான ஸ்டேவாக இல்லாமல் கொடைக்கானலில் இந்த வாட்டி ஒரு யூனிக் ஸ்டே மாதிரி எதுக்கு எனக்கு கூட்டிகிட்டு போங்க, ஜாலியாக இருக்கும் அப்படின்னு கேட்ட பாவம் என் மேலே என்ன காண்டுன்னு தெரில என் புருஷனுக்கு. இந்த ரெசார்ட்டை புக் பண்ணி என்னை நேரத்துலேருந்து அலை கழிக்கிறானுங்க. போகலாம் வாங்க. தண்ணி சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு, எங்கே இருக்குன்னு தான் தெரில. எவ்வளோ காற்று சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா? ஆக்சுவலி இது பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் மேலேருந்து கீழே வர்றது அவ்வளோ ஸ்ட்ரீப்பு வழுக்குது எனக்கு அப்படியே. அதனால தான் அவர் வந்து என்னை அப்படியே அந்த கைடு வந்து என்னை கையை பிடிச்சி கூப்பிட்டு வர்றாரு. இதுக்கு மேலே நான் புரண்டு போன இடம்லாம் இருந்துச்சு, ஆனால் அதெல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ வாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறேன்றதை பார்க்கலாம். இவ்வளோ நேரம் உருண்டு புரண்டு மங்கி ஜம்ப்லாம் பண்ணி வந்தது எதுக்குன்னா, இந்த அழகான நீர்வீழ்ச்சியில் காலை வைக்க தான். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த பாறைலாம் இருக்குல்ல, இந்த பாறையிலலாம் தாண்டி தான் நான் வந்தேன். அதெல்லாம் எடுக்கலை, ஏன்னா பயத்துலேயே அதெல்லாம் வீடியோ எடுக்கணும்னு தோணல. வந்து இறங்கினா போதுன்னு இருந்தது. ஆனால் வேறு லெவலுங்க, சான்ஸே இல்லை. இந்த தண்ணியில் காலை வச்சுட்டு அவ்வளோ தூரம் ட்ரெக்கிங்க்கு அப்புறம் இந்த ஒரு சுகமான தண்ணியில் கால் வைக்கிறதுன்றது வேறு லெவல் ஃபீல் தான். அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குது. இங்கே வந்து இதே போது இதில் சறுக்கி சறுக்கி விளாட்றாங்க எல்லோரும், யாருமே இல்லை. ஒரு ப்ரைவேட் ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ். ஸோ நம்ம மட்டும்தான் இருப்போம், ஃபார்ம் வில்லேஜோட கெஸ்ட் மட்டும்தான். அதான் எங்கள் ஸ்பெஷாலிட்டி. ஆசைப்பட பிடிச்சிக்கலாம், லேடிஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பிடிக்கலாம். நான் எதுவும் பண்ணல, கொஞ்சம் பயம் தண்ணினா. ஸோ இதை விருப்பப்படுறவங்க, லோன்லியாக இருக்கணும், யாரும் இல்லை, நான் மட்டும்தான், எங்கள் ஃபேமிலி மட்டும்தான் நினைக்கிறவங்க கண்டிப்பாக வரலாம், செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். பாருங்கள், சுற்றி வியூ தான். மலை அடி வாரத்தில் ஒரு ப்ரைவேட்டான ஒரு வாட்டர் ஃபால்ஸ்.
எப்படி இருக்குது மக்களே இந்த நீர்வீழ்ச்சி ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ்? இதோட பேர் வந்து பெப்பர் ஃபால்ஸ் தான். ஸோ எங்களை மாதிரி நீங்களும் டிஜிட்டலாக இந்த ஃபால்ஸை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் தண்ணி சவுண்டை தவிர வேறு எதுவுமே கேட்க வேணான்ட்டு நான் வாய்ஸ் ஓவரே போடல. இப்போ வாங்க போகலாம். மக்களே ஒரு வழியாக இந்த மலையை சுற்றி காட்டி அவ்வளோ பெரிய மலையை வரைக்கும் ஏறி மங்கி கிளைம்பிங் எல்லாம் பண்ணி சில பல ஜம்பெல்லாம் பண்ணி ஏன்டா வந்தோன்ற நிலைமைக்கு வந்து அழகாக நான் போய் ஒரு ஃபால்ஸை பார்த்துட்டு வந்திருக்கேன். சூப்பரான ஃபால்ஸு, உண்மையாகவே ஹிடன் ஸ்பாட் தான், ரொம்பவே நல்லாயிருக்கு. ஆனால் இதில் முழுசாக எனக்கு இவ்வளோ தைரியம் கொடுத்து என்னை கூப்பிட்டு போனது என்னோடய 3 பியூ போனு ஜெம்முங்க, கோல்டு 3 பேருமே. இதை வர காமிச்சிரு பக்காவாக ஃபஸ்ட்டு வண்டி ஓட்டின இந்த எப்படி சொல்கிறது, இந்த ஏதோ சொல்லுவாங்கப்பா மகாபாரதத்தில் ஒரு பேர் சொல்லுவாங்கப்பா ஒருத்தருக்கு, கிருஷ்ணருக்கு தேர் ஓட்டினாருன்றது பேர் தெரில, சாரி மக்களே. அந்த மாதிரி தைரியமாக எங்களை கூப்பிட்டு வந்தது, முக்கியமாக எங்களுக்கு தைரியம் கொடுத்தது. அதுக்கப்புறம் நான் பண்ணுற தொல்லையெல்லாம் தாங்கி என்னை கையை பிடிச்சி பத்திரமா கூப்பிட்டு வந்தது நம்ம அவரோட நேம் வந்து சேரா. உங்கள் பேர்? வீர் முகமது டிரைவர். அப்புறம் என் பையனை பத்திரமா அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். உங்கள் நேமு? விஜய். ஸோ இவங்க தான் எங்களை பத்திரமா இந்த ட்ரெக்கிங் கூப்பிட்டு வந்தது. ரொம்ப 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 ஹாப்பி. தேங்க்ஸ் டு த ஃபார்ம் வில்லே டீம். ஸோ இப்போ போகலாம், அடுத்தது எங்கன்றதை நான் சொல்கிறேன், வாங்க எங்க கூட வாங்க. ஒரு பெரிய ட்ரெக்கிங் முடிச்சுட்டு ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ்லாம் பார்த்துட்டு இப்போ நாங்கள் வந்தோடனே இங்கே லஞ்ச் ரெடி. எங்களுக்கு பார்த்தீங்களா ரெடியாக இருக்குது. சரி போய் லஞ்ச் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகே, ஸோ வெஜ் கட்லட், எக்கு கீமாவா? ஓகே, குடலங்காய் கூட்டு, ஒயிட் ரைஸ், யம்மி மீன் குழம்பு, ஃபிஷ் கிரேவி, இது காரக்குழம்பு, ஓகே, ரசம், கர்ட் ரைஸ், சாம்பார். This is the pasta பாயசம். சாப்பிடுவோம். சாப்பிட பாயசம். எங்கள் வீட்டுக்காரன் பையன்லாம் அப்பளம். ஓகே, அதான் அவ்வளோதான் மக்களே. ஸோ எங்களோட ஃபார்ம் வில்லே அந்த ரெசார்ட்டோட ட்ரிப் முடிஞ்சிருச்சு. ஸோ அவ்வளோதான், நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம். அடுத்து எங்களோட டெஸ்டினேஷன் என்னன்றதை நான் அடுத்த எபிசோடில் சொல்கிறேன். ஸோ இந்த 2 வீடியோஸுமே, அதாவது Day 1 ஆஃப் ஃபார்ம் வில்லே, Day 2 ஃபார்ம் வில்லே ரெண்டுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஷேரை போட்டுருங்க. இனி அடுத்தடுத்து கொடுக்கல எபிசோட்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் பெல் ஐக்கனை தட்டி வச்சுக்கோங்க. ஸோ இவங்களோட ரூம் ரெண்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இங்கே செக்இன் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பராக ஒரு யூனிக்கான ஒரு அட்வென்ச்சரஸ் ஸ்டேவாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.